லவனும் குசனும் லட்சுமணன் சேனையோடு மோதிக்கொள்ள இருந்த நேரத்தில் அகத்திய முனிவர் அவர்கள் எதற்காக அவர்களை அனுப்பிவிட்டார்? அதுதான் விதி. அதை எவராலும் மாற்ற இயலாத முனிவர் அகத்தியர் ராமன் லட்சுமணன் இருவரது வாழ்க்கையையும் அன்றே அவர் கணித்து விட்டார். லவன் குசனின் இந்த லட்சியத்திற்கு தடை ஏற்பட்டதற்கு காரணம் என்ன பிரபு? ரகுவம்சத்தின் எதிர்காலம் அல்லவா? ராமனின் பிள்ளைகள் லவனும் குசனும் திறமையை வளர்த்துக் கொள்ள எத்தனையோ நிகழ்வுகளை எதிர்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் லட்சுமணன்? வீரர்களே, கிராம எல்லையை சுற்றி வளைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் செய்தது மிகப்பெரிய தவறு. அந்த இரு முனிக்குமாரர்களையும் அவர்களோடு வந்த குதிரையையும் என்னிடம், ராஜா ராமனின் பிரதிநிதியான லட்சுமணனிடம் ஒப்படையுங்கள். நான் உங்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டியிருக்கு. லவனை எங்களுடைய அரசனாகவும் மற்றும் அவர் தம்பி குசனையும் எங்கள் இளவரசராக ஏற்றுக்கொண்டோம். கிராமத்திற்குள் வருவதற்கு அவர்களிடம் அனுமதி பெற்றே ஆக வேண்டும். இது கோசல ராஜ்யம். அதற்கு ஒரே ஒரு மன்னன் தான், அயோத்தியின் மன்னர் ராமன் தான். நான் இங்கு வந்தது என் குதிரையையும் என் தம்பியையும் அழைத்துச் செல்வதற்காக. அரசரின் அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே செல்ல இயலாது. இல்லையேல் இல்லை என்று எங்கள் எல்லோரையும் கொன்று எங்கள் பிணத்தின் மீது ஏறிதான் நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும். இன்னும் சிறிது தூரம் தான். நாம் செல்ல வேண்டிய இடத்தை நெருங்கிவிட்டோம். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், என் கைகளின் கட்டை அவிழ்த்து விடுங்கள் அண்ணா. வாய்ப்பே இல்லை. என்னை நன்றாக சிக்க வைத்து விட்டீர்கள். இங்கிருந்து ஓடி விடுகிறேன். என்னை சிக்க வைத்து விடாது. லவன் குசன் வீரர்கள் மட்டுமல்ல, கருணை நிறைந்தவர்கள். எங்கள் பாதுகாப்பும் அவர்கள்தான். ஆகையால் வரும் பௌர்ணமி நாள் வரையில் எங்களுடைய மன்னன் லவன் தான். ரகுகுலம் இந்த பூமிக்காக ரத்தத்தை சிந்தியது. ஆனால் இன்று இந்த பூமியின் மக்கள் தங்கள் ராஜாவின் கட்டளையை அவமதிக்கிறீர்களா? அகத்திய முனிவருக்கு இந்த இடம்தான் கிடைத்ததா? அண்ணா ஜாக்கிரதை, இது தங்கம். இந்த இடம் தங்கத்தால் ஆனது. நாம் இலங்கைக்கு வந்து விட்டோமா என்ன? நீ என்ன கடலையா கடந்து இங்க வந்தாய்? முதலில் உன்னுடைய உடையை சரி செய்து கொள், பிறகு சிரிக்கலாம். இங்கு ஒருவரும் இல்லையே. உயிர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளம் கூட இல்லை. இது அவசியம் சத்தியத்தனின் அரண்மனையாகத்தான் இருக்கும். அங்கு பார்த்தீர்களா? அங்கு யாரோ இருக்கிறார்கள். ஒரு வழியாக தப்பித்தேன். ஐயா, உங்கள் இருவருக்கும் என்ன வேண்டும்? சோமகரன், இவர்கள் இருவரும் இறந்தவர்கள். எப்படி தெரியும் அண்ணா? உன்னுடைய முடியை பார். தாயே, என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் உங்களை சந்திப்பது, அந்த அற்புதமான பாக்கியத்தை தவறவிட எனக்கு விருப்பமில்லை. அயோத்தி எப்படி இருக்கிறது என் இனியவர்? தாய் இல்லாமல் இந்த பிள்ளை எப்படி இருப்பான்? மகாராணியின் தாய் பாசமும் அரவணைப்பும் இல்லாமல் மக்கள் எப்படி இருப்பார்கள்? இந்த வனத்தில் இருக்கும் என் தாய் என்னை பார்த்ததும் முதலில் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்கிறீர்கள். நீங்கள் வாழ்க தாயே, நீங்கள் வாழ்க. என்ன கூறுகிறாய்? எந்த வழியை பற்றி நீ பேசிக் கொண்டிருக்கிறாய்? இனியவர் எப்போதும் என்னோடுதான் இருக்கிறார். இதோ என் இனியவர். வாழ்க.